சீரும் சிறப்பமாக நம்மளுக்கு திருத்துறைப்பூண்டியிலிருந்து அதாவது கே ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க துணைவியாரும் இங்கே இருக்காங்க. அவங்களும் அந்த மேடைக்கு வரும்படி கேட்குறோம். சரி, ஐயா வந்து அவங்களுடைய ஜோயிடத்தில் எந்த அளவுக்கு பயணிச்சாங்க, ஜோயிடத்து மேலே எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்குது, எப்படி எங்கள் அறக்கட்டையில் உறுப்பினர் ஆனாங்க, நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லாமே பிரபஞ்சம் போட்ட கணக்கு தான். நல்லா இன்னைக்கு அதாவது ஒரு வயிற்றில் பிறந்தாலும் தாய் பிள்ளை, சரிங்களா, நம்மளோட கூட பிறந்தாலும் பிறப்பு அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஜோயிடம் வந்து என்ன செஞ்சிருது, எங்கேயோ பிறந்து வளர்ந்த அனைவரையும் ஒன்று சேர்க்கிற பவர் எதுக்கு உண்டுனா ஜோயிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, சரியா? ஜோயிடம் இல்லாமல் இங்கே யாருமே, அதாவது ஒரு இப்போ யாருன்னு தெரியாமல் ஒரு பஸ்ஸில் போகிறோம்னா பயணிச்சோன்னா பேச முடியாது. ஆனால் ஜோயிடத்துக்கு அடுத்த பேசிக்கிட்டு இருந்தோம்னா 10 பேர் கேள்வி கேட்குறாங்க. சார் நீங்கள் எங்கன்னா ஜோசியம் பார்க்குறீங்களா? என் பயலுக்கு பாருங்கள் சார், என் பிள்ளைக்கு பாருங்கள் சார், எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் சார், எங்கள் அப்பாவுக்கு பாருங்கள் சார்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உராசம் எப்படி இருக்குங்க? அப்போ எந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு பற்றுதலையும் ஒரு உரிமையும் ஒரு சொத்தையும் கொடுக்குதுன்னா எதுனா ஜோயிடம் தான். அதே மாதிரி அடிப்பட்டவனுக்கு ஜோயிடம் காப்பாற்றும், கஷ்டப்பட்டவனுக்கு ஜோயிடத்தில் வெற்றி பெறலாம். அப்படி இருக்கலாம் யாருங்க? ஜோயிடர்கள் தான் இருக்காங்க. கண்டிப்பாலுமே அடிபட்டு கஷ்டப்பட்டு அதாவது அவமானப்பட்டு கூனி குறுகி போய் வாழ்க்கையில் ஒரு தாரத்துக்கு மேலே 2 தாரம் கல்யாணம் பண்ணி சித்திரவைக்கு ஆளாகி எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு வந்தவன் தான் ஜோயிடனாக இருக்கிறான். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. ஏதோ ஒரு வகையில் பணத்து பிரச்சனையாலேயோ குடும்ப பிரச்சனையாலேயோ குழந்தை இல்லாத பிரச்சனையாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான் ஜோயிடர்களாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும், அவங்க தான் பலன் சொல்ல முடியும், அவங்க தான் ஜோயிடத்தில் ஜெயிக்க முடியும். அன்புங்கிற ஜோயிடத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குற பவர். ஜோயிடக்கலை எத்தனாவது கலைங்க? 8வது கலை. ஆயக்கலை 64ல் 8வது கலை ஏன் ஜோயிடக்கலை கொடுத்தாங்க அப்படின்னா 8வது வீட்டில் தான், காலப்புருஷனுக்கு 8வது வீட்டில் தான் கேது பகவான் உச்சமாகிறார். கேது தான் ஞானக்காரகன், அவன் தான் ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஜோயிடக்கலைக்கு கதாநாயகனா கேதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறான். சரிங்களா? அப்போ ஜோயிடங்கிறது 8வது கலை. ஜோயிடங்கிறது இல்லாமல் எந்த விஷயத்தையும் இன்னைக்கு ஒரு கோயில் அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் சரி, ஒரு மனுஷ அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் சரி, மனுஷ பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம் சரி, ஜோயிடம் இல்லாமல் வேற எதுலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மருத்துவர்கிட்ட போனால் கூட உங்கள் உடம்புல என்ன வியாதி கேட்டு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜோயிஸ்ட்டை வந்து அப்படி கேட்க கிடையாது. எனக்கு எப்போ வியாதி வரும், எத்தனை மணிக்கு வரும், நான் எத்தனை மணிக்கு இறப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற இடத்துல அவர் இருக்காருன்னா அப்போ கருவறையிலிருந்து கடவுள் சொன்ன பதில் தான் அது. சரிங்களா? கருவறையே எத்தனாம் இடங்க? 8ஆம் இடம் தான். கருவறையே, கோயில் கருவறையே 8ஆம் இடம் தான். ஜீவ சமாதி 8ஆம் இடம் தான். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டமும் 8ஆம் இடம் தான். சரியா? பெருத்த அவமானமும் 8ஆம் இடம் தான். அதுக்குள்ள அதாவது ஒரு தோல்விக்குள்ள தான் வெற்றி இருக்கு, ஒரு தோல்விக்குள்ள தான் வெற்றி இருக்கு, ஒரு தோல்விக்குள்ள தான் வெற்றி இருக்கு, ஒரு தோல்விக்குள்ள தான் வெற்றி இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் ஐயாவை, பொன்னையாசாமி ஐயாவை நான் ஒரு 10 முறையாக அழைச்சிருப்பேன். சரிங்களா? தொடர்ந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருத்துறைப்பூண்டி ஐயா சொன்னது உண்மை. என்ன சொன்னார்னா, திருத்துறைப்பூண்டியா நான் எப்படியா வர முடியும், எனக்கு உடல்நிலை ஒத்துக்கணுமே அப்படின்னு ரொம்ப இதாக. ஆனால் என்கிட்ட வந்து சொல்ல முடியல ஐயானால. ஏன்னா 10 முறை தொடர்ந்து நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். அடுத்த கருத்தரங்க பார்க்கலாம், அடுத்த கருத்தரங்க பார்க்கலாம், அடுத்த கருத்தரங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த திருத்துறைப்பூண்டி அவரை அழைச்சிட்டு வந்து அவர் தலைமையில் நடத்த வச்சது பத்தியா, அதான் பிரபஞ்சம் போடுற கணக்கு. சரிங்களா? அதான் திருனா ராகு பகவான் அர்த்தம். திருனா யாருங்க? ராகு பகவான் அர்த்தம். அந்த ராகு பகவான் தான் இந்த தளத்துக்கு கூட்டி வந்து அவர் தலைமையில் இந்த கருத்தரங்கத்தை சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறது. அதை முன்னிறுத்தி இந்த விழாவை சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்துகிற பொறுப்பு முழுக்க முழுக்க ராதாகிருஷ்ண ஐயாவுக்கே போய் சேரும். சரிங்களா? அவருடைய திறமையினால மட்டுமே இந்த கருத்தரங்கம் இவ்வளவு சீரு சிறப்பா. அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் ஒரு 50 பேரை வச்சு கருத்தரங்கம் நடத்தினா போதுங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, சார் அதெல்லாம் யோசிக்காங்க, 100 பேர் கம்பல்சரி வந்துருவாங்க அப்படின்னாங்க. இப்போ 120 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் மண்டபம் இதெல்லாம் இருக்குன்னு தெரியல, ஆனால் 120 பேர் கணக்கில் இருக்காங்க. அப்போ இது பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்னு நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ பிறக்கிறோம், எங்கெங்கேயோ ஒன்று சேர்றோம். ஆனால் ஜோயிடத்தில் மட்டும்தான் எந்த பாகுபாடும் இல்லாமல் பயணிக்க முடியும்னா அதை விட பெரிய கலை எதுவுமே இல்லை. ஜோயிட கலை தான் வெற்றும், ஜோதிட கலை தான் வெற்றி, ஜோதிட கலை தான் உண்மையான விஷயம். மற்ற உறவுகளை இணைக்கிற பெரிய பாலம் எதுனா ஜோதிட கலை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த அடிப்படையில் ஐயா அவங்க ஜோதிட கருத்துக்களையும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகளையும் சரி பதிவு பண்ண வராங்க. வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் வந்து பேசாமல் இருந்துட்டேன்னா இந்த பக்கம் வந்து அப்புறம் வசைப்பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த சைடுக்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த சைடெல்லாம் சோதிடர்கள், இந்த பக்கம்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்துடுறாங்க. இந்த விழாவில் வந்து என்னதுன்னா, நான் நிறையா பேருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
ஆனால் எந்த இடத்துலையுமே என்னுடைய இதுவரையிலும் என்னுடைய பணிக்காலத்தில் நான் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை, விளம்பரத்தில் எங்கேயுமே நின்னதில்லை. என்னுடைய அதிகாரிகள் துண்டு போடணுன்னா கூட நான் தலைவணங்கிறத வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன். நிச்சயமாக என்ன சொல்ல போனால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு கூட என் மிஸ்ஸஸுக்கு தெரியாது, எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு தெரியாது. என்னுடைய அதிகாரிகிட்ட சொன்னது என்னென்னா, நான் கொடி கட்டி பறந்துட்டேன், அதனால் இதில் நான் நிற்கிறதுக்கு விரும்பலைங்கய்யா, ப்ராப்பர் சேனலில் எனக்கு ஆர்டர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹெட்மாஸ்டர்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க பாதுகாப்பாக. அப்போ தான் தாசில்தார் சொன்னார், சார் உங்கள் ஆர்டர் வந்துடுச்சு ப்ராப்பர் சேனலில், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, நான் எந்த இடத்துலையும் நான் ரிலீவ் ஆனதாக தெரியல. நான் பாட்டுக்கு அந்த ஆர்டர் வரேன், நான் பாட்டுக்கு வேறு இடம் போய் ஜாயின் பண்ணிகிட்டே போவேன். எந்த இடத்துக்கும் மறுபடி போனதும் இல்லை. நான் இது எல்லாருக்குமே இங்கே இருக்கிறது தெரியும். அதனால் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழா சிறப்படையணுங்கிறதுனால விரல் விட்டு என்ற அளவில் தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நான் சொல்லியிருந்தேன்னா இந்த அரங்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அப்படியெல்லாம் சொல்லலை. இதில் நான் மிக முக்கியமாக நான் எதிர்பார்த்ததெல்லாம் மரியாதைக்குரிய ஐயா பொன்னையா சுவாமிகள், அதே மாதிரி அபிராமி சேகரையா நம்மளுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அது என்னாச்சுனாக்கா பொன்னையா சுவாமிகள் ஐயாவை பொறுத்தவரையிலும் எனக்கு அந்த நிறைய கேட்டிருப்பேன். அந்த இப்படி போட்டுட்டு இப்படி அந்த வர்ற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, என்னை வளர்த்த ஆளாக்கின என்னுடைய ஆசான் மரியாதைக்குரிய ஐயா பிளவேந்திரன் சார் மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கரெக்டாக அந்த ஃபிங்கர் டிப்ஸில் 6:10க்கு கிளாஸுன்னா 6:02க்கு பையன்லாம் இருப்பான். அந்த மாதிரி நிலவரத்தில் எனக்கு அந்த தோரணை தான் எனக்கு ஐயா கிட்டே இருந்து பிடிச்சிது. அதனால் நான் ரொம்ப விடாப்பிடியாகவே இருந்துட்டேன். அப்படியே சொன்னாங்க, மத்தியானம் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க, காலையில் வருவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் சொன்னாங்க, இது மாதிரி என்னென்னு நீங்கள் முடிவெடுங்க, யாரை வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் இந்த 2 சான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபுக்கு இப்படி ஹைலைட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் மறுபடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொன்னையா சுவாமிகள் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தெரியல, நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. இதில் ஒரு பெரிய என்னன்னு கேட்டால் பொன்னையா சுவாமிகளை பார்க்கணும் எப்படியா பேசுகிறேன்னா நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஒன்று அவருடைய மாணவராக நம்ம போய் சேரணும், சரிதானுங்களா? இல்லாட்டி நான் பார்த்ததுல எல்லாம் பார்க்குறதுக்கே இல்லை. நிச்சயமாக நான் அது மாதிரி தான் பார்த்தேன். நீங்கள் 100 இன்றைக்கி போய் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா 1 வருடம் கழித்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாக அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலை. அப்படியே நம்ம ஃபோன் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பரிதியாக உள்ளவங்க சொல்லுவாங்க. அதனால் இது கிடைச்சது என்னாச்சுன்னு கேட்டால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். அதோட எல்லாம் நம்ம ஆசிரியர்களாக இருக்கிறதுனால இங்கே அவருடைய விரும்பிகள் நிறைய பேர் நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்ட உடனே அவர் பையனுக்கு அவர் பொண்ணுக்கு பணம் கட்டது ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் பண்ணி அவர் இதில் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறாரு. வந்த உடனே சார் இது மாதிரி நான் பணம் கட்டணும், எனக்கு இதை சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் நான் சில வச்சு இந்த டைமில் இதை கட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ அவங்க பாப்பாவுக்கு இப்போ அவங்க சிஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி சில இதெல்லாம் காம்பினேஷன்லாம் எடுத்து, சார் இந்த நேரத்துக்குள்ளே இந்த டைமில் கட்டிடுங்கன்னு. அப்படி கட்டணுமாங்களா சார்னாரு. என்னடா ஒரு கிராஸ் கேள்வி கேட்குறாருன்னு நான் விட்டுட்டேன். ரைட் இந்த டைம்னு. ஆனால் அடுத்த மெசேஜ் போகிறாரு, ரைட் டைம் அதை கட்டிட்டேன்ட்டு. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் அந்த மீட்டிங் என்னென்னா ஆசிரியர்கள் மீட்டிங் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் அங்கே போயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் சார் பிறகு பிரபாகரன் சார் அங்கே கிளாஸ் 4 நாள் தொடர் கிளாஸாக இருக்கிறதுனால ஒரு பாதிக்கு மேலே இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய இதில் போயிட்டாங்க. அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக அமையறதுக்கு இந்த மேடைக்கு வந்திருந்த அத்தனை உள்ளங்களையும் நானும் இந்த ஜோதிட அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயம் சார்பில் உங்கள் எல்லாரையும் வருக வருக என உங்கள் பொற்பாதம் வணங்கி உங்களை தாழ்மையோடு நான் வேண்டிக்கிட்டு இந்த மாலை வரையில் இருக்கணும். இப்போ போயிருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இனிமேல் இருக்கிற ஒரு 6 மணி 7 மணி வரையிலும் இது எப்படி போகுதுங்கிறத நீங்கள் இருந்து கேட்டால் தான் இருக்கும். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்னதுன்னு கேட்டால் ஒரு ஆப்ஷனோடு தான் வந்திருப்பீங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் ஏன் குழந்தை பிறக்கலை, என் பையனுக்கு 37 வயசு ஆகிட்டு ஏன் இன்னும் திருமணம் ஆகலை, இப்படி பல்வேறு கேள்விகளோடு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அது எனக்கு நிறைய தெரியும், நம்மளோட சார்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். சார் தான் எனக்கு என்னுடைய தலைமை ஆசிரியர் ஒரு தடவை கேட்டாங்க, சார் என்ன சார் அது மாதிரி இருக்குது, நான் ஜோதிடன்னு இப்படி போய் சொல்லுவாங்க எல்லாரும், ஜோதிடன்னு சொல்லிக்கங்கன்ட்டுன்னு. அப்போ சொன்னேன் குரு சனி சேர்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. குரு சனி சேர்க்கை இருக்குதுன்னா உடனே பையன் வேலைக்கு போயிருப்பாரு.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களேன்னாரு. அப்போ உங்கள் பையன் எங்கே இருக்கிறாருன்னு, சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறார். பையன் படித்தார், படித்த உடனே சிங்கப்பூரில் வேலைக்கு போயிட்டாராம். அரசாங்க வேலை கேட்கலன்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு. அங்கே போனால் நம்ம அரசாங்கத்தில் வேலை பார்த்தா என்ன மிஞ்சி போயிட்ட போகுது, நியர்பை 1 lakh. அவர் என்ன போட்டிருக்கிறாரு, பயோடாட்டாவில் 2 லட்சம் ரூபா போட்டிருக்காரு. அப்போ அது வேலை தானே. இங்கே வந்து அது அடிமை வேலையாக போகுது, அது இங்கே சுதந்திர வேலையாக போகுது. சரிதானா? அந்த மாதிரி நான் நிறைய பேரை நம்மளுடைய இதில் இருக்கிறேன். அதில் வகையில் நிறைய பேருக்கு உண்மையிலே நம்ம இதுவரையிலும் ஆலோசகராக தான் இருந்தோம். இப்போ வந்து என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இன்றைக்கி முழு நேரமாக நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் ஈடுபடுங்கிற ஒரு தெரியாமல் முந்தா நாள் கேஆர் ஹாஸ்டல்னு முந்தா நாள் தாங்க வந்து அந்த பதிவே குரூப் போட்டேன். எனக்கு தெரியாது இது குரூப்னா இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அது எங்கள் பாப்பா அங்கேருந்து வந்தது. அவங்களெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ரொம்ப ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னமோ எனக்கு தெரியலை, போட்ட உடனே எல்லோரும் கேட்குறாங்க, வரிசையாக வருது. அப்புறம் தான் தெரியுது, ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மண்டபத்தினுடைய மரியாதைக்குரிய அந்த ஓனர் அம்மாவும் அங்கே 2 பேரும் வந்திருக்கிறாங்க. இங்கே மேடைக்கு வர மாதிரி நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. வாங்க மேடைக்கு வந்துடுங்க, 2 பேருமே வந்துடுங்க. மேடைக்கு அலங்கரிக்க வேண்டியவனுங்க நீங்கள் 2 பேர் தான். உங்களுக்கு அருமையான இந்த ஒரு வாய்ப்பு, நீங்கள் செஞ்ச புண்ணியம் வந்து இந்த நேரத்தில் கிடச்சிருக்கு. ஏன்னா மத்தியான நேரத்தில் இதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு வந்திருந்தா இதில் எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சரிதானா? இதன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அவையின் சார்பிலே வருக வருக என வரவேற்கின்றேன். அதனால் நிறைய யாருக்கு என்ன வந்திருக்கிறார், ஒரு நண்பர் வந்திருக்கார், டெய்லி கேட்பார், நான் எப்போ சார் மன போடுறது, எப்போ சார் மன போடுறது. ஒரு 10 தடவை போட்டுட்டு ஒரு நாள் சாயங்காலம் வந்தார், நாளைக்கு போட்டாலன்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிட்டுருக்குது. நீங்கள் அதனால் விளம்பரத்துக்காக நம்ம எதையுமே பண்ணுறதில்ல. இந்த ஜோதிடம் வந்து உங்களுக்கு நமக்கு எந்தெந்த வகையில் அது நம்மளுக்கு அந்த கஷ்ட நேரங்களில் சந்தோஷமான நேரங்களில் முக்காலமும் அது பயன்படுது, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அது எந்தளவுக்கு அது பயனுள்ள வகையில் வருது, எவ்வளவு அது நம்மளை வந்து இந்த கிரகங்களும் இல்லைன்னா எந்த வகையில் நம்மளை ப்ளஸ்ஸாக கொண்டு போகிறதும் மைனஸாக கொண்டு போகிறதும் அதுக்கு நம்ம என்ன வழிங்கிறது தான் சோதிடம் வழிகாட்டி, சோதிடர்கள் அட்வைசர். அந்த வகையில் இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும். எல்லோரும் வந்து கரெக்டாக இந்த மத்தியான சிறப்பான அறுசுவை உணவு அதை முழுமையாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனால் அது அதை விட கிடைக்கிற ஒரு பிராப்தம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் எல்லோரும் இருக்கணும். என்னுடைய ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நானும் பகிர்ந்ததில். அதே மாதிரி நம்மளுடைய எழுத்த விட்டு ஜோதிடர் அம்மாவெல்லாம் வந்திருக்கிறாங்க, ரொம்ப யங்ஸ்டர் அவங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், எல்லோரும் இருந்து இதை உங்களுடைய விழாவாக எடுத்து சாயங்காலம் 6 மணி 7 மணி நேரம் இருக்கும். யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்க வேண்டாம். வெளியூர் போகிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வழி விட்டு நம்ம பிறகு வந்து அது கருத்தரங்கமாகவே நல்லா கொண்டுட்டு போகலாம். அப்படிங்கிறதுனால கடைசி வரையிலும் எல்லாரும் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இந்த மண்டபத்தை, இது என்னோட விழா இல்லை, இங்கே ஆர்கனைசர்னு சொல்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக என்னோட இதில் இல்லை. அவங்க வீட்டுக்கு வந்து நான் 2-3 பேர் ரெக்கமெண்ட் வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டி போனேன். ஆனால் அந்த வீட்டை பாதுகாத்ததுக்கு எங்களோட வந்து அவங்க மிஸ்ஸஸுக்கு எங்கள் வீட்டில் நல்லா பிரம்மாண்டமாக வீடு, அரண்மனை மாதிரி நான் சொல்லுவேன். இந்த திருத்துறைப்பூண்டிக்குள்ளே அவங்க வீட்டுக்கு இடையே வீடே இல்லை. அந்த வீட்டில் எனக்கு வந்து 1ஆம் நம்பர் பிளாட்டை கொடுத்துட்டாங்க மேலே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீச்சல் வந்து இவ்வளவு தூரம் தண்ணி போயிட்டுருக்கு. அந்த தண்ணியில் வந்து அந்த அம்மா வந்து இந்த சொந்த காவந்து பண்ணாங்க பாருங்கள். அந்த மாதிரி காவந்து பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல எல்லா வகையிலையும் அது மைக் செட்டாக இருந்தானே எதாக இருந்தானே அதை நான் சொன்னேன். இந்த தேதியில் என்னாங்க ஒன்றுமே புக் பண்ணியாச்சு, அன்றைக்கி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ட்ராப் தண்ணி வரையிலும் அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடையில தான் நடக்குதே தவிர இங்கே நான் சும்மா இப்படி வந்து இதை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தவிர கிரியாவிக்கியாக இருந்து இயக்கிறது இந்த அவங்க தான். அதனால் அவங்க கடைசி வரையிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாலுமே அதாவது நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்திட்டு இருக்கிறோம். அது எனக்கு வந்து அனுபவமாயிருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஆனால் ஐயா வந்து இந்த ஊரில் எடுத்த மயத்தில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தும் போது 100 பேர் கம்பல்சரி வருவாங்க ஐயா அப்படின்னு நம்பிக்கை சொல்லணும்னா அது எத்தனை நாளுடைய பயணமாக இருக்கும், எத்தனை நாளுடைய உழைப்பாக இருக்கும், எத்தனை நாளுடைய முயற்சியாக இருக்கும். கண்டிப்பாலுமே அப்படி இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஜோதிடத்து மேலே பற்று, ஜோதிடர்கள் மேலே பற்று, அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறனால மட்டும்தான் இத்தனை பேர்த்த கூட்டம் முடிஞ்சுது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் ஆக்சுவலாகவே நான் இது 23வது ஜோதிட கருத்தரங்குங்க. இது ஒரு 20 பேர் வச்சு ஒரு கருத்தரங்கத்தை முடிச்சுக்கலாம். 25வது வெள்ளி விழா கொண்டாடுவோம்.
அதுக்காக வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காக என்னது ஒரு சிம்பிளாக ஒரு திருத்துறைப்பூர் நடத்துகிறோம், ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா நடத்தி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி தான் கேட்டோம். ஆனால் ஐயா எடுத்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, 100 பேர் வருவாங்க ஐயா, நாங்கள் சிறப்பாக நடத்துவோம் அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், அப்போ ஆண்டு விழாவே நடத்திடலாங்க ஐயா. 100 பேர்னு சொல்கிறப்ப நம்ம ஒவ்வொரு ஆண்டு விழாவும் 100 பேரை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஆண்டு விழாவே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அதாவது கருத்தரங்க ஆண்டு விழாவாக தான் போட்டிருக்கிறோம். 25வது கருத்தரங்க ஆண்டு விழா. வெள்ளி விழா திருப்பூரில் ஜூன் மாதம் மிக பிரமாண்ட முறையில் எல்லா ஜோயிட ஊர் மக்கள் இருக்கிற ஜோயிடர்களையும் அழைச்சி மிக பிரமாண்ட முறையில் கர்ணத்தில் தான் நான் ஜோயிடத்துக்குள்ளே வந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு புக்கை வெளியிட்டு சிறப்பான முறையில் கொண்டாடலான்னு இருக்கேன். இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஃபோன் நம்பரும் பேரும் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வீடு தேடியோ அல்லது தபால் மூலமோ உங்கள் அழைப்பு வரும். கண்டிப்பாகவே அழைப்புல ஏற்று வந்து பயணித்து ஒரு நாள் எந்த இதையும் கெடாமல் பார்த்து வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று வருகை என வரவேற்கிறேன். தமிழகத்தில் நாமக்கல் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சோதிட விற்பனர்களை, சோதிட மாமணிகளை எல்லாம் இங்கே வரவழைத்து இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் செயல் வீரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆடையை அணிவிக்கின்றேன்.